அனுபவித்த ஸ்தேவான் கல்லால் அடிக்கப்பட்டு மரிக்கும் தருவாய்க்கு வந்து கொண்டிருந்த பொழுது பிதாவோடு கூட சிங்காசனத்திலே அமர்ந்திருந்த இயேசுவானவர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து நின்று பார்த்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்முடைய உபத்திரவத்தையும் வேதனையும் பார்க்கின்ற கர்த்தர் சிங்காசனத்தை விட்டு எழும்பி அவர் அந்த வேதனைகளை பார்த்து கொண்டிருக்கிறவர் மாத்திரமல்ல, அதற்கு உடனடியாக பதில் கொடுக்கிறவர். ஏனென்றால் இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறவர்களுக்கென்று விசேஷித்த இடம் பரலோக ராஜ்யத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்றார். கிறிஸ்துவுக்காக நீங்கள் கொஞ்சமாய் பாடுபட்டால் கொஞ்சம் கனத்தையும் மகிமையையும் அனுபவிப்பீர்கள். அதிகமாய் பாடுபட்டால், அதிகமாய் நீங்கள் கஷ்டப்பட்டால் மிக அதிகமான கனம், மிக அதிகமான சந்தோஷம், மிக அதிகமான ஆனந்தத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் நேதி. கிறிஸ்துவுக்காக ஒருத்தன் பாடுபட்டால் அவன் அவமானப்படாமல் வெட்கப்படாமல் இருந்து அதனாலே தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கடவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் ஆவதற்கு அதிகாரம் கொடுத்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, அவன் என்னுடைய பிள்ளையா இருப்பான், நான் அவன் தகப்பனா இருப்பேன், என்றென்றைக்கும் அது நித்திய உடன்படிக்கையா இருப்பது எப்போது? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அவருடைய பிள்ளையா இருந்து நாம் விழுந்து போக வாய்ப்புள்ளது. அவருடைய பிள்ளையா இருந்து நாம் இந்த பரலோகத்திற்கே வர முடியாமல் போவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் அவர் நம்முடைய தகப்பனாக, அவருடைய குமாரனாக என்றென்றைக்கும் நாம் இருப்பதற்கு ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டியது நிச்சயம். அவரோடு கூட நம்மையும் சிங்காசனத்திலே உட்காரும்படி அவர் அருள் செய்வார். இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று செய்வான் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. மீனை கேட்டால் மீனை கொடுக்கிறவன், பாம்பை கேட்டால் பாம்பை கொடுக்கிறவன், பரிசுத்தாவியை கேட்கின்ற பொழுது பரிசுத்தாவியை நிச்சயமாக அவர் தருவார். என்னிடத்தில் கேள், அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அண்ட சராசரங்களையும் வானத்தையும் பூமியும் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவர். ராஜாதி ராஜா, தேவர்களுக்கெல்லாம் தேவன், நித்திய பிதா. அவருடைய நாமம் உயர்ந்தது. அவரால் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிக்கு இரக்கமாக தன்னுடைய சீட்டையை அவர் கொடுக்க இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.